தன் பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி வேதனைப்பட்டு வந்தது யார்? என்னம்மா பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கால் வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்தீங்கம்மா? பொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே. வா, பாலக்காட்டுக்கும் உன் இடத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? புரியல. கொடுத்துருக்கு. கால் வந்துட்டு வா. பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு உனக்கு. அதுக்கு அங்க இருக்க பெண்ணடியார்கள் காரணமாக இருக்கிறார்கள். புரிகிறதா? இப்பொழுது சொர்ணங்கள் நகைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டன, கடன்கள் கூடி விட்டது. அதனால தொழிலுக்காக வெளியூர் போகலாமாங்கிற சிந்தனையும் அங்கே ஓடுது. இதுல உன் பிள்ளை உன் வீட்டுக்கு வந்துருவாளோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. பிரிவில்லாமல் உன் பிள்ளைய இன்பமா வாழ வைக்க, மருமகனை மனம் கோணாம இருக்க வைக்க வெற்றி உண்டு. ஒரு வருத்தம் கழிச்சுதான் கிடைக்கும். ஓ, வாங்கி தரேன். அதே கோயம்புத்தூர் எல்லை என் மண்ணு மலைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு காட்டு வந்தேன். மண்ணு மனை வச்சிருக்கேன். என்னது இது? கால் வந்துட்டு வா. அதான் மனையை பத்தி பேசுறேன். கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். தம்பி இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. படித்த புத்தகத்தில் அந்த அனுபவத்தை சொல்லி பாப்பா. உன் மனைவி எங்கடா இருக்கா? உட்கார். அந்த வீட்டுக்குள்ள குடியேறிய உடனே ஒரு சைடு தோல், கழுத்து வலி, வேதனை உன் துணைவிக்கு ஏற்பட்டு விட்டன. அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலேயே தெய்வ சக்தி இல்லையா, அல்லது தீய சக்திகள் இருக்கா, அல்லது வேற எதுவும் கோளாறு நடந்துச்சா அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உனக்கு முழு உரிமையும் வாழுகின்ற சக்தியும் கொடுத்தா போதும்ல. வா, வெற்றி ஆக்கித்தாரேன், பிரச்சனை இல்லாம நீக்கித்தாரேன், கடன் இல்லாம ஆக்கித்தாரேன். அதை பின்னால தனியே பேசிக்கலாம். போயிட்டு வா. அடுத்த புதன்கிழமை வந்து என்ன பாரு. வந்தது என்னம்மா இடம் வச்சிருக்க? அப்படியா? கால் வந்து பணம் இருந்தா வேலைக்கு ஆள் இருக்காது, ஆள் இருந்தா பணம் இருக்காது. ரெண்டுக்கு இடையில அதை கட்டி தீர்க்கணுங்கிற சூழ்நிலையும் மனதும் இருக்காது. அது ஏன்னு அந்த இடத்துல பார்த்தேன். வாஸ்து அமைப்பெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு சில தீவினைகள் நடந்திருக்கு. அதை வளர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்த கனியை கொண்டு போட்டு வீட்டை கட்டிடுவேன், வெற்றி ஆயிடுவேன். வா வா பார்க்கலாம். நல்லா. அதே கோவை எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது. என்னப்பா பிள்ளைக்கு புரியல? கால் வந்துட்டு வரலாம். உங்களுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். அந்த பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில இப்போ சனி பகவானுடைய தோற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ரெண்டு பேருடைய உள்ளமும் பாதிக்கப்பட்டு அவ்வாறு பிரியணுங்கிற விதிதான் ஓடுது. அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். கோயம்புத்தூர் கடன்களால் மனவேதனை அடைந்தது யார்? வா வா வா. நெஞ்சி பொறுக்குதில்லையே, இந்த நெஞ்சி பொறுக்குதில்லையே,
என்னம்மா செய்யுது? நெஞ்செல்லாம் படபடாக்கு. கால் வந்துட்டு பூச்சேரியை வச்சு கூப்பிடல. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? பொய் சொல்லக்கூடாது. நம்ம உண்மையை சொல்லக்கூடாது. காற்றுக்கு போகக்கூடிய நரம்புல பிளாக் இருக்குப்பா. ஒரு மைனர் ஆஞ்சியோகிராம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அதுக்கு பயந்தான் காரியம் நடக்காது. இதுதான் என்னுடைய தீர்ப்பான வார்த்தை. உயிருக்கு கண்டமில்லாம காப்பாற்றித்தார, மருத்துவத்தால் சரியாக்கித்தார. இதான் வெற்றி. பாக்கி எது கேட்டாலும் எனக்கு காது கேட்காது. கடலை பூரா தித்து தாரேன். இந்தா செல்வத்தை அள்ளித்தாரேன். நல்லா பாண்டிச்சேரி 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 ஐயா, பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி பக்கத்தில் கிராமமா? நான் பாண்டிச்சேரியவே கூப்பிடுறேன். நான் நேர போயிருக்கிறேன். பைத்தியல் 1, பைத்தியல் 2, அண்ணன் கோச்சிட்டு போயிட்டாங்க. பைத்தியல் 3, பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையில ஒற்றுமை வேணும்னு கேட்டு வந்தவன். எங்கப்பா இருக்கிய? காரைக்கால். காலில் வந்துக்கலாம். இந்த லாரி தொழிலை மீண்டும் தொடர்ந்து நடத்தி கொள்ளலாம். அதுல எந்த ஒரு சிக்கலும் வேதனையும் இல்லாம நான் காப்பாற்றி தரேன். நகை நட்டுகள் இழந்ததுக்கு ஒரு முடிவும் தந்து தெளிவாக்கி தரேன். உன் பிள்ளையினுடைய படிப்பு சம்பந்தத்தில் இருக்கிற இன்னல்களை தீர்த்து மனதை பக்குவப்படுத்தி உயர்த்தி தரேன். வரலாம். இன்னொரு இடத்துல இருந்து பணம் இருக்கு, அதை வாங்கி தரேன். பேங்க் கடனை நான் அடைச்சு தரேன். நல்லா இருக்கலாம். விற்கலாம், தாராளமா செய்யலாம். பணம் தந்திருக்கேன், வாங்கிட்டு வாங்க. விற்கலாம், வித்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமா செயல்படுங்க, குழம்பாம செயல்படுங்க. மனசு வராட்ட எதையாவது ஒண்ணு இழக்கணுமே. அது தலைமுறைகள் மாறி விட்டது மகனே. நீங்க வித்து கடன் அடைச்சிட்டு திரும்பியா இருங்க. அடுத்த சுத்த நான் வாங்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு திண்டுக்கல் 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 நட்டுக்கல். தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனமும் வந்து கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். நீங்க எந்த பிள்ளையை கேட்க வந்திருக்கீங்கம்மா? பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு என்ன வருது? அபிராமி கோயில் எங்கப்பா இருக்கு? போய் கும்பிட்டு இருக்கியா? இன்னும் ஒரு முறை கும்பிட்டு வா. பொம்பளை பிள்ளை பிறக்கும், அபிராமின்னு பேர் வச்சுக்கா. நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. அடுத்த வாரம் என்ன சந்திக்கும் பொழுது விளக்கத்தை சொல்றேன். அதே திண்டுக்கல் பகுதி மகன் திருமணத்தை பற்றி கேட்க வந்தது. பையன் திருமணமா? கால் விட்டு வரலாம்.
கூட நல்லா இருக்கு. நிலவோடுவான் முகில் விளையாடுது. இன்னொரு காமிக்கலாமா? ஏன் இருக்குன்னு கேட்குறேன். காஞ்சி தலைவன் படத்தோட பாட்டு தெரியுமா? அது பையனோட மன அலைகள் நம்ம பக்கத்துல கொஞ்சம் சரியா இல்லையே, புரியுதா? அவன் இஷ்டத்துக்கு வழி மாறி போனோம்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பாட்டு பாடினேன், அது உனக்கு விளக்கம் தெரியுமா? நிலவோடு வான் முகில் விளையாடுது. வானத்துல முகில்லாம் மேகம் இருக்கு, ஒளி மிகுந்த சந்திரன் தனியே இருக்கான், ரெண்டும் கொஞ்சுது. அத மாதிரி அவன் உள்ள ஒருத்திட்ட போய் அப்படி கொஞ்சிக்கிட்டு நிக்கி கால விட்டுருவான். அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி உங்களை விட்டு மீறாம காப்பாற்றி தரணுமா, இல்லாட்டா அவன் இஷ்டப்படி நடத்திடுவோமா? நல்லபடியா முடிச்சு தரணும். கால் விட்டுருவான். வாடா மகனே, வந்துருவியா, விட்டுருவியா? ஆஹா, அவ என்னை வெறுக்கிறத விட நான் விட மாட்டேன், கெட்டிக்காரன். அவ உன்னை வெறுத்துருவாடா, நீ இங்க வந்துருவ. சரிதானா? வெறுத்துருவான். உன் மகன் உனக்கு தான், போ. கர்மசாமி அதே திண்டுக்கல் மகன் திருமணத்தை பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள். காரணம் சொல்லலாம். வரலாம். என்னைய வச்சு பூஜை பண்ண முடியுமா? வீட்டுல கும்பிட்டு இருக்கு, எந்த குறைகளும் வராது, மன நிறைவா இருக்கலாம். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பின்பு நல்ல ஜாதகங்களும் வரும். வெற்றியாக கல்யாணத்தை முடிச்சுட்டார, தடைகள் நீங்கியாச்சு. உன் கணவனுடைய ஆயுளுக்கு பங்கமில்லாம காப்பாய்த்தார. இந்த செல்வ சிறப்போடு இருப்பாய் மகளே, வாழ்க்கை. அடுத்த உத்தரவில் அதை சரிபடித்தார. மகராசியாரு கர்மசாமி. ஆமா, மெல்ல 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 1.25 ஆண்டுகளுக்கு பிள்ளை பிரிஞ்சு இருக்கணும்னு விதி இருக்கு. அப்படி இருந்தா தான் தகப்பனுடைய ஆயுளுக்கும் அங்கத்துக்கும் பங்கம் இருக்காதுன்னு விதி. அதனால அவன் இன்பத்தோடு இருப்பான், உங்களோட உறவு கொண்டு இருப்பான். உங்க வீட்டுக்கு வந்து போக வைக்கிறேன், பகை இல்லாம ஆகித்தாரேன். இந்தா மகனே, ஜெயிச்சுக்கா, நல்லாரு, வெற்றி உண்டு, புண்ணியமடைவாய். கர்மசாமிக்கு எந்த ஊரு? கால் சொல்லலாம். தொழிலை பத்தி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறியே, அதை உனக்கு வெற்றியாக நல்வழி காட்டி தந்தா போதுமில்ல. இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்ல வழி வந்தாச்சு, பிடிச்சுக்கோ. கம்ப்யூட்டர். கருமசாமி தென்காசி. சீக்கிரம் வாங்க. தென்காசியில் எங்க? தோப்பு தடாகத்தில் நீதிமன்றத்தில் தொடர்புடையவன். உங்களுக்கு நீதிமன்றத்தில் தொடர்பு இருக்கா? காலம் சொல்லலாம். இந்த முறை இந்த கேஸில் உன் பக்கத்தில் வெற்றி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சகோதரனுடைய மனசு மாறும், உனக்கு பணமும் தந்திருக்கேன், ஜெயித்துருவேன். போயிட்டு இப்போதைக்கு குத்தகைக்கு ஒருத்தன் வந்து சேர்த்தா சரியா இருக்குமா? ஜெயிச்சு தாரம்போ. கர்மசாமி. ஆமா, தலைவன் தலைவி யாரெல்லாம் நீங்க? கணவன் மனைவியா? கால் வந்துட்டு வாங்க.
அதிவீர பராக்கிரம பாண்டியன் சிவன் கோவிலை கட்டி வைத்துவிட்டு தான் தன்னன் தனிமையிலே சிவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கட்டிய இடம்தான் அந்த குலசேகரநாத சுவாமி கோவில். அப்படிதானே? என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? குலதெய்வத்தை பத்தி இப்ப என்ன கவலையா? கோயில் இல்ல, கோயில் கட்டணும்னா சொந்தக்கார யாரும் வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள நிம்மதியா இல்லையா? கண்ண மூடு, இந்த கையப்படி என்னைய நினைச்சுக்கா. இந்த ஆண்டுல நீ குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுவ. அதுல 3 குடும்பத்தார்கள் உனக்கு ஒருங்கிணைந்து வருவார்கள். அதுல உன்னுடைய குறைகள் எல்லாம் தீரும். அதுல ஒரு தெய்வம் உன் மேனியில் அருளாக எடுத்து வரும். அந்த சக்தியை ஆனந்தமாக கொடுத்தாச்சு. நல்லாரு, வெற்றியடைவாய் மகளே, சீரும் சிறப்பாக இருப்பாய். நீ அள்ளி கொடுக்கும் குங்குமத்தில் குலம் தளரும். வாழ்க, வணக்கம். புண்ணியமடைவாயப்பா.